வணக்கமே நாட்டுக்கு வணக்கமே என்னை வாழ்த்தியது போல வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே நாட்டுக்கு வணக்கமே என்று வாழ்த்திருக்கு பெரியவருக்கு வணக்கமே எங்க வணக்கமே எங்க வணக்கமே எங்க வணக்கமே படைப்பிலே பெண்ணாகியானே பழனியப்பனுக்கு வணக்கம் படைப்பில பெண்ணாட்டின பழனியப்பனுக்கு வணக்கம் படைப்பிலே பெண்ணாகியானே பழனியப்பனுக்கு வணக்கம் பாவாடைக்கு உள்ள இருக்கிற பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடையில் இருக்கும் பாவாடைக்கு வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடையில் இருக்கு மக்கள் சிலைகளுக்கு வணக்கம் வணக்கம் அப்படி மூத்த மருந்து குடிச்சு விட்டு கைலாசம் போறவருக்கு வணக்கம் போயிட்டா மூச்சு மருந்து குடிச்சு விட்டு கைலாசம் போற கோவிட்டா கோவிட்டா பொட்டாட்டி கட்டின பொட்டாட்டி தாடி கட்ட மாத்திரம் விட்டு வந்த பொட்டாட்டி பொட்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சுக்கிற ஒரு சில பேருக்கு வணக்கம் பொட்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கு புண்ணியவர்களுக்கு வணக்கம் 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 பொட்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழ்க பொட்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழ்க யாரு மண்டைய பொழப்பேன் ஓ மண்டைய பொழப்பேன் அப்புறம் வீட்டுல ஓ தங்கச்சி சரி சரி அப்படியே இருக்கட்டும் பாட்டை ஏன் நிப்பாட்டு என்னன்னு கேட்டேன் ஏயா பாட்டை ஏன் நிப்பாட்டினீங்க ஏன் நிப்பாட்டினா நான் நிப்பாட்டினாலும் அவங்க பேசாம இருக்கா நல்லா வை நல்லா இருக்கிற டிக்கெட் போடாம கல்யாணம் டிக்கெட் பொண்டாட்டி ஒளியன்னு சொல்றாங்களே இந்த பப்புன்காரன் வந்தோடனே இவனை கல் எடுத்து மண்டைய பொழப்பும் நினைப்பாங்க ஏன் செய்யல நாங்க நிப்பாட்டினாலும் அதை செய்யல ஏயா நாங்க கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி எல்லாம் ஒளியன்னு நீ வச்சிருக்க வப்பாட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் ஏன்டா இடவட்ட பயல நீ வச்சிருக்க வப்பாட்டிங்க இருக்காண்டி உனக்கு யோகம் அதனால நீ வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பேர் வப்பாட்டி பொண்டாட்டி கல்யாணமே பண்ணாம வச்சிருக்க நீங்க எல்லாம் பொண்டாட்டி எது கல்யாணமே பண்ணாம நீங்க எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பேரு பொண்டாட்டி நான் ஒரே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது பொண்டாட்டி என்ன சொன்னீங்க கல்யாணம் அதாவது எல்லாமே கல்யாணம் பண்ணிருக்கான் பொண்டாட்டி கூட ஒளியுங்கிற நீ வப்பாட்டிய வச்சுக்கிட்டு ஓ வப்பாட்டி நல்லா இருக்கணும் அதாங்க கல்யாணம் பண்ண டிக்கெட் பூரா ஒளியணும் சரி விடுங்க என்னோட மூணாவது ஞான கண்ணை நீங்க திறந்துருக்கீங்க பேசாத வப்பாட்டி அவன் சாக மாட்டேன் ஏன்னா தாளக்காருக்கு தோதாத்தான் பாடி இருக்கா அப்படி பொண்டாட்டி ஒளியனும் வப்பாட்டி வாழணும் தான் பாட்டை நான் பாடவே மாட்டேன்ப்பா பாடவே மாட்டேன் மாமா ஏன் பொண்டாட்டி ஒளியன்னு பாடிட்டேன்னா இனிமே என்னன்னு என்கிட்ட கேளுங்க இல்ல 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 பாட மாட்டாங்க சோத்துக்கு என்ன பொண்டாட்டி வாங்க வப்பாட்டி ஒளிங்க யாரு வாங்க ஒளிய தானே சொல்லி இல்ல இல்ல கடுப்பாயிருவேன் இதுல என்ன கடுப்பா தாளக்காரு பேசாம இருக்கிறான்னு நினைக்கிறியா அவர் நேத்தே வந்தா யாரு அப்படி சொல்லாத எதுக்கு நேத்தே வந்தாப்லன்னு தெரியல எங்க குழு தலைவரே அவர்தான் அவர் அவர் வச்சிருக்கிற வப்பாட்டியெல்லாம் நீ ஒளியன்னு நீ கட்டிருக்க பொண்டாட்டி நல்லா இருக்கணுமா ரெண்டு பேருமே நல்லா திரும்ப விடுங்க பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க சாபாஷ் மாப்பிள கை விடு மாப்பிள உனக்கு அன்பளிப்பு காலையில சம்பளம் பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி இருக்க வப்பாட்டி வச்சிருக்க புண்ணியமா இருக்கிறது வணக்கம் புருஷ அறியாமல பிள்ளை வச்சிருக்கிற புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் புருஷனே புள்ள ஊட்டி பெற்ற புண்ணியவதி வந்தவங்க வணக்கம் வணக்கம் அதுக்கெல்லாம் வணக்கமே வாழ்க்கை போற வேண்டும் வணக்கமே 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 முருகா எல்லாம் இறைவனுக்கும் பகலிலே இருக்கின்ற கதிரவனுக்கும் இரவிலே இருக்கின்ற பெண்ணிலவுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்று ஆளார்கின்ற தாய்குலத்தின் தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை சீர்திருத்தமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் அண்ணே அன்பளிப்பு குத்து சொல்றேன் இப்படியே காலையில பெட்ரோல் வேலை காசு இல்லைன்னு நினைச்சேன் ஏய் நீ மணப்பால்ல ஏறி மணப்பால்ல வந்தவனுக்கு பெட்ரோல் காசு எதுக்குடா செலவு கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் மனோஜ் குமார்
தெற்கு புதூர் சுரேஷ் இவர்கள் சார்பாக எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. பாக்கெட்ல வைக்காம பாக்கெட்ல குத்தி நன்றி நன்றி. இது மாதிரி யார் குத்தணும்னு நினைச்சாலும் கொண்டு வந்து குத்துங்க. எங்க வேணாலும் கொடுங்க. இல்லாதவங்க பின்னாடி கூட்டிட்டு வந்து குத்துங்க. சும்மா குத்துங்க. எந்த குத்து இருந்தாருன்னு நமக்கு. மற்றும் இந்த நாடகத்தை சீர சிறப்புமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருகை இருந்திருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாடகத்தை காண வருகை இருந்திருக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையான நமது கொம்பேரிப்பட்டியை சேர்ந்த பொன் பாண்டியன் மற்றும் தொப்பநாயக்க கமிட்டியை சேர்ந்த சாமியப்பன் நாடக கலைக்குழுவினர் சார்பாக முதற்கண் நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இனிதான முறையில் நாடகத்தை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம் இசை தட்டும் முழக்கம். அருமையான முறையில் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமாப்பா, நல்ல ரசிகர்கள் தான் நடிகர்களுக்கே முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி அப்படின்னு தான் சொல்லுவான். ஆமா, அது முன்னாடி உட்கார்ந்து இருக்கனால சொல்றான். பின்னாடி உட்கார்ந்து அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சைட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் சேர்க்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்படி அமைதியா சிரிச்ச முகத்தோட ஒரு நாடகத்தை பார்த்தாங்கன்னா நடிகர்களும் நடிக்கிறப்போ ஒரு ஆர்வமா நடிப்பாங்க. வெறுகு மாதிரி பாக்குறத பாரு. ஊர்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்தா எதிரியை பாக்குற மாதிரி. ஆனா நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது. நாடக ரசிகர்கள் அதிகம் உள்ள பகுதி நம்ம பகுதி தான், நடிகர்கள் அதிகம் உள்ள பகுதி நம்ம பகுதி தான். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா நாடகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு 10 பேர் கையிலுமே இருக்கு. அமைதியான முறையில் நீங்க கையை வந்து புடிச்சிட்டு போயிருக்காங்க. சிறப்பான முறையில் நாடகத்தை நடத்தி காத்துக் கொண்டிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அருமையான நாடகம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நல்ல நடிகர்கள் நல்ல ரசிகர்கள், அதையும் தாண்டி நடிகர்களையும் ரசிகர்களையும் இணைக்கக்கூடிய பாலம் ஒளி அமைப்பு கண்டிப்பா எல்லாமே நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அண்ணே சூப்பர்ண்ணே, நன்றி. ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? சந்தோஷமா உட்காந்துட்டா சோகமா உட்காந்துருக்கா? ஏங்க இருக்கணுங்க, சந்தோஷத்திலே சந்தோஷம், அடுத்தவளை சந்தோஷப்படுத்தி பார்க்க சொல்லி சொல்றது முக்கியம் இல்ல மாமா. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாரு அண்ணே உன்னைய சந்தோஷப்படுத்தணும்னு 100 ரூபாய் குத்துனாருல. ஆமா, அவர் உன்னைய சந்தோஷப்படுத்தினாரு. இப்ப ஊரே நீ சந்தோஷப்படுத்தணும். ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வேற ஏதோ இல்ல தொழில் பண்ணணும், வேற மாதிரி போகுது. நீ தலைக்கு 100 ரூபாய் குத்துறா உனக்கு ஒரு வருஷம். காளியம்மா தாயே மாரியம்மா தாயே இன்னைக்கு எங்க மாமாட்ட இருந்து என்னை காப்பாத்தியா? இல்ல தலைக்கு 100 ரூபாய் குத்தணும்னா நீ ஒரு வருஷம் நாடகம் ஆடணும். ஏங்க என்ன பீக்க ராஜன் மாதிரி நேத்தே வந்தாலும் நினைச்சீங்களா? பாத்துக்குவோம். வந்த உடனே நம்ம ஆத்தா மாரியாத்தா வணங்கிட்டு ஆத்தா வந்து இறங்கடி ஆத்தா இந்த ஊர்ல எங்க முன்னாடி வந்துருங்க. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பட்டியிட்டு பூவாடை காரியம்மா ஆத்தா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பொம்மை முரசொலிக்க உருமி மேலும் தாளொலிக்க சுத்தாந்து ஆடை கட்டி நமது வடக்கு புதூரில் அமைந்து அருள்வாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் தாயே ஆத்தாளை அழைக்கின்றேன். நீ வந்திடமா. அக்காளி திருசூலியே குடி சொல்ல வாடியம்மா அக்காளி திருசூலியே
அருள்வாளித்தோறும் அருள்மிகு ஸ்ரீ வரம் தரும் விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கன்னிமார் ஆகிய தெய்வங்களின் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்புடையர் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் இருக்கணுமாம்மா. அது திருப்பி ஆப்பாயிருச்சுன்னா நேற்று போனவரில் அது மாதிரி தான் பிரச்சனை ஆனிச்சு. அதனால தான் எதுவுமே பண்ணல, ஜாமன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, மைக்கு இப்படி இருந்துச்சு, நேற்று இப்படி திரும்பினேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா மொட்டாக்குன்னு உடஞ்சிருச்சு. அவரு என்ன பண்ணிட்டாரு, மைச்சிட்டுக்காரு காலையில் வரையும் உட்காந்துருந்தாரு, ஒன்றுமே சொல்லலை. காலையில் அமைப்பாளரை கூப்பிட்டு இந்த மைக்கு உடஞ்சிச்சு இல்லைங்க, அதுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு போங்கன்ட்டாரு. லோனு கட்ட வேண்டியது 4200 ரூபா. ஆமா, இதுல ஒரு 450 ரூபா பிடிச்சிட்டாங்க. மிச்ச காசை கொண்டு போனா லோனுக்காரர் ஒரு மாதிரியா பார்த்தாரு. அதனாலதான் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா நாளைக்கு 5300 ரூபா கட்டணும். ஆனா விடியா வாரத்துக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். ஸ்ரீ அன்புடையர் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் 10/6/2024 திங்கட்கிழமை இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார வண்ண கலையரங்கில் நாடக அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய அருமையாளர் கும்பேரிப்பட்டியை சேர்ந்த ஏ பொன்பாண்டியன் மற்றும் PR சாமியப்பன் நாடக கலைக்குழுவினர்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகமாக வேடன் தேடியது மானா மங்கையா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள், ஏன்னா வள்ளி திருமண நாடகம்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்தும் போனோம்னு வச்சுங்க, நாடகங்களை நம்ம செல்போன்லயே பார்த்துட்டு போயிடலாம். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு நாகரிக வளர்ச்சி நம்ம கைய இடக்கத்திலே இருக்கு. இந்த செல்போன் நாகரிகத்துல செல்போன்ல வள்ளி திருமண நாடகம்னு இந்த யூடியூப்ல எல்லாம் தட்டி பார்த்தோம்னா எல்லா நடிகர்களும் நடிச்ச நாடகம் பூரா வந்துடும். அதை தாண்டி நடிகர்கள் 10 பேர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நேரடியா நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னா முதல்ல உங்க அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த ஒரு கைத்தட்டலுடன் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தட்டுங்களேன் எல்லாருமே, ஏன்னா நல்ல ரசிகர்கள் நம்ம பகுதியில் மாப்பிள்ள வைத்து மேல நடப்ப அப்படி கை தைரியமா இருக்க. ஐயே என்ன இப்படி கிளப்பி விடுறீங்க? இல்ல மாமா, அவங்க பார்க்க வந்திருக்காங்கன்னா முதல்ல அவங்க உற்சாகமா இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம், நாகரிகங்கிறோம், எல்லாத்துக்குமே செல்போன் இருக்கு. ஆனா செல்போன்னா என்னன்னு தெரியாமலும் இன்னொரு சில பேர் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ நாடு இருக்கு, எத்தனையோ ஊர் இருக்கு. ஆமா, டவர் செல்லே வாங்கினாலும் டவர் வேலை செய்யாது. எந்த டவரு? செல்லுக்கா? இப்ப என் வீட்டுல என் கிளவி ஒண்ணு கிடக்குது, 30,000 ரூபாய் போட்டு புது செல்லு ஒண்ணு நான் வாங்கினேன். புது செல்லுன்னா செல்லோட பேர் என்ன தெரியுமா? பேரு ஓப்போன்னு சொல்லி. எப்ப வாங்கினான்னு கேட்டேன். கேட்கறது ஒரு மாதிரி புழுக்கமா கேட்காது. ஓப்போ செல்லு வாங்கிட்டேன். புது செல்லு வாங்கணும்னா புது பொண்டாட்டியை கூட நான் அப்படி பத்திரமா பார்க்கல. ஏன்னா 30,000ல பொண்டாட்டி ஓஜில வருது. பாசு பப்புன்னு நானா இல்ல நீங்களா? அதனாலதான் நல்ல வேலை இந்த வருஷம் பூரா பார்க்காம இருந்தேன், சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு நாள்ல பாத்திர வேண்டியதா இருக்கு. 30,000 ரூபாய் போட்டு புது செல்ல வாங்கி ரொம்ப கவனமா வச்சிருந்தேன். சாப்பிட போனா கையில எடுத்துட்டு போயிடுறது, தூங்க போனாலும் கையில வச்சுக்குவேன். அன்னைக்கு பாத்ரூம்ல போய் குளிக்க போனாலும் குளிக்க போயிட்டேன். 30,000 ரூபாய். ஆமா, போன பேசிக்கிட்டே குளிச்ச வாக்கல பாத்ரூம்ல மறந்து வச்சுட்டு வெளியில வந்து செல்ல காண நாடத்து கிளம்புற அளவு அவசரத்துல தேடிக்கிட்டு இருக்கேன். மறந்து குடிக்கலாம்னா அட ஏன் செல்ல வச்சுட்டு வந்துட்டோம்னா மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க செல்ல பாத்ரூம்லயே. என்ன மருந்து? ஐயோ மருந்து இல்ல மாமா, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மாமா. மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? வந்து செல்ல காணம் தேடிக்கிட்டு இருக்கேன். ரூம் பூரா தேடுறேன், எங்கேயுமே எங்கடா வச்சோம் செல்ல காணமே தேடிட்டு இருக்கேன். கிளவி பின்னாடி குளிக்க முடிச்சுல, அது பாத்ரூம்ல இருந்து சத்தம் போடுது. மாமா அது படம் பார்த்தா பரவாயில்ல மாமா. படம் பார்த்தா பரவாயில்லையா? வாகனத்தை பூரா புதி பண்ண நான் என்னத்தை வாங்குறதுக்கே இல்லையா? மத்த ஆளு வர்றதா இல்லையா? இல்ல, அதனால நான் என்ன சொல்றேன்னா, கிளவி என்னாச்சு? கிளவி செத்து போயிடுச்சு. போங்க, கிளவி செத்து போச்சா? உன் செல்ல வச்சுட்டு வந்து வெடிச்சிருச்சா? வெடிக்கல மாமா, நான் செல்ல கணம் தேடிட்டு இருக்கேன். அது உள்ள போய் பாத்ரூம்ல போய் என்ன தெரியுமா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? ஏன்டா பேராண்டி என்னடா சோப்பு வாங்கி வச்சுக்கோ, சோப்புல நுரைய வரலடான்னுச்சு. சோப்புல ஒரே வார்த்தை தான் 30,000 ரூபாய் செல்லு போயிருச்சு. மாப்பிள்ள சோப்புல நுர வராதுக்கு 30,000 ரூபாய் செல்லு க்ளோஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை சொல்லு. சோப்பு கேக்குறேன். சோப்புக்கு பதிலு செல்ல போட்டு தேய்னு தேய்ச்சிருக்கு. ஏன் செல்ல தேய்க்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா அது கண்ணுக்கு அது சோப்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த கலர்ல வாங்கிட்டு போயிருக்க, கலர் கலரா. அப்ப கூட என் மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னு? செல்லு சரி வயசான காலத்துல அவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு நடந்துருச்சு, இந்த செல்ல நம்ம எப்படியாவது காப்பாத்திடலாம். வேலை பார்த்துருவோம். செல்ல அப்படி
தூக்கி பார்த்தேன், சொட்டு சொட்டா ஊத்துனுச்சு. என்னது? செல்லுல உள்ள தண்ணி, வேற எதுவும் இல்ல. கொண்டு போய் கடையில கொடுத்தேன். அவரு இப்படி தூக்கி பார்த்தாரு, செல்லதான். சரி, சொட்டு சொட்டா தான் தம்பி ஊத்துது, தண்ணி தான் பூந்துருக்கு, ஒரு மணி நேரத்துல ரெடி பண்ணி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உட்காருன்னாரு. பிரிச்சு காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி தரேன். உட்கார்ந்துட்டேன். 30,000 ரூபாய் 30,000 விட்டுட்டு போக மனசு இல்ல. ஆமா, செல்ல பிரிச்சாருல, பிரிச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன? ஒழுங்கு மசில அந்த செல்ல தூக்கிட்டு போடான்ட்டாரு. ஆமாங்க. ஏன் மாப்பிள்ள? என்னையா தண்ணி தானையா பூந்துருக்கு, செல்ல ரெடி பண்ணி தரேன், உடச்சி நல்லா காய வச்சு நல்லா ரெடி பண்ணி தாயே தானே, நீ தானே சொன்னையா அப்படிங்கிறேன். தண்ணி மட்டும் ஊந்துருந்தா பரவாயில்ல, அப்புறம் வேற என்ன அதுல ஊந்துருக்கு? வெறும் மசிறு மட்டையா கிடக்குதுறான்றாரு. அப்ப பாட்டி பிறந்த முடியும் இன்னும் எடுக்கலையா? இது ரொம்ப முக்கியம் மசிறு, நமக்கு தேவை மசிறு. அது இல்லாம ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் அந்த அளவுக்கு நாகரீகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நாகரீகத்திலும் சிறப்பான முறையில் நாடகத்தை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது ஊர் ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி வாக சுடியோரும் மதிப்பு பாசக்குரிய அருமையப்பா எங்களது ஆட்டூரை சேர்ந்த AR ஆறுமுகம் அவர்கள் உங்கள் முன் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக கானக்குயில் கவிக்குயில் சிற்போர் அரசி என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி எங்களது மணவை அமயபுரத்தை சேர்ந்த KA நந்தினி அவர்கள் வள்ளி நாயகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இணையாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் கானப்பிரியர் கழகப்பிரியர் சொல்போர் அரசு, பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று கவர்ந்து இழுக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை மாமா எங்களது உடப்பம்பட்டியை சேர்ந்த P பெருமாள் ராஜ் அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இணையாக பொண்ணும் மாப்பிள்ளை ரெடி, கல்யாணம் பண்ணி வைக்க நாரதரும் வந்தாச்சு. ஆமா, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அச்சேதைய கூட அவங்களும் வந்துட்டாங்க. அது சரி. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா மேல வேணும்ல, அதுக்கு மங்கள வாத்தியம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஆமா, மாதா பிதா கூகுள் தெய்வமாக விளங்கி குரு தெய்வம், குரு எல்லாம் வீட்டுக்கு குரு தெய்வம், கூகுள் தெய்வம் தான் இப்ப நல்லா இருக்கு. என்ன அப்படி சொல்ற? குரு குருங்கிறீங்களே, என் வாத்தியாருக்கு போன் பண்ணி கேட்டேன் என்னன்னு, கொம்பேரிப்பட்டியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, என்ன ஐயா புதூருக்கு போறதுக்கு ரூட் எப்படியான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது தம்பி, வை தம்பின்னு வச்சுட்டாரு. அதே கூகுள்கிட்ட கேட்டேன், உடனே கொண்டு வந்து மேடைக்கிட்டே விட்டுருச்சு. என்ன சொல்ற? இப்ப சொல்லுங்க, குரு முக்கியமா கூகுள் முக்கியமா? இந்த கூகுள் கொண்டு போய் வேற இடத்துலயும் விட்டுருது, தெரியுமா? அது தெரியுமா? தெரியாது. அது பல இடத்துல விட்டுக்கிட்டு அது போன உங்களுக்கு தானே தெரியும். மாமா இன்னொரு விஷயம், தெருவில் மாமா இன்னொரு விஷயம், வாத்தியார்கிட்ட போன் அடிச்சு, ஐயா இந்த கேள்விக்கு இல்ல இல்ல இந்த கேள்வி எல்லாம் வேணாம், நம்ம ஊர்ல ஒயின் ஷாப் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டா அவர் கோவப்படு வர மாட்டாரா? அது குரு கிட்ட போய் கேட்கலாமா? கேட்கலாமா? நாகரிகமா இருக்குமா? அதாவது தெய்வம் மாதிரி அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? சரக்கு கடை வைக்கிறது. ஆனா நம்ம கிட்ட கோவப்படாம ஒயின் ஷாப் மட்டும் இல்ல, பார் எங்க இருக்கு, சைடிஷ் எங்க வாங்கலாம், எல்லாமே சொல்லி கொடுக்கறது இந்த கூகுள் தான். ஓஹோ, பக்கத்துல என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே காட்டுறது யாரு? கூகுள் தான். சொல்லுங்க, குரு முக்கியமா கூகுள் முக்கியமா? கூகுள் தான். நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் மாப்பிள்ள. வேற இப்ப இதுல யார் என்ன சாப்பிட்டீங்க? சோறு தான் தின்னேன். மாதா பிதா குரு தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கோம். கூகுள் தெய்வம், குரு தெய்வம். உண்மையிலேயே தாளக்காரெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும். காரணம் நேத்தே வந்துட்டாப்ல நாடக சீன் கட்டுறதுக்கு, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு தொழிலாளி. உண்மையிலே அந்த உண்மையை சொல்ல நம்ம சொல்லணுங்க. நேத்து வந்து நாடகம் இல்லைன்னு சொல்லி அவர் வேற எங்கேயோ போயிட்டு அதெல்லாம் அது சொல்லக்கூடாது. சரி, சொல்ல வேணாம், ஏன்னா அசிங்கப்படுத்த கூடாது. நாடகத்துக்கு நேற்று நம்ம ஊருக்கு வரல, சீனு கட்டணும்னு நினைக்கல, அவரு கொம்பேரிப்பட்டியோட பைக் எடுத்துட்டு போகல, சொல்லக்கூடாது. மறுபடியும் மானம் கட்டு போய் வந்திருக்காரு, அதை சொல்லக்கூடாது. பேசாம இருங்க. PA அழகேசன் அவர்கள் உங்கள் முன் 6 மணி பின்பாட்டை இசைப்பார்.
உண்மையிலேயே இந்த பழைய பாட்டு, சாமி பாடல், அதே மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இளைஞர்களுக்கு கிடையாது, கொஞ்சம் வயசானவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பாட்டுலாம் பாடுறீங்க. வாசிப்பும் அதே மாதிரி அழகா வாசிக்கிறீங்க. சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு. வார்த்தையில் பிழை கூட இருக்கலாம், ஆனா வாசிப்புல பிழை இல்லாம வாசிக்கிறீங்க. நல்லா அருமையா வாசிக்கிறீங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் வாசிக்கிறீங்க. பசங்க இந்த பக்கம் பையெல்லாம் பாருங்க, பாவமா பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. பெட்டிக்காருக்கு புதுசா பாட தெரியுமா, வாசிக்க தெரியுமா? தெரியும் இல்லம்மா, ஆரஞ்சு பண்ணி எல்லாம் பாருங்க வருத்தமா, நாளைக்கு போய் ஏதாவது பண்ணிக்கலாம்னு உட்காந்துருக்கான் பாருங்க. அவெல்லாம் அவ்வளவு வருத்தத்துல உட்காந்துருக்கா. காசு கொடுத்து நாடகம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டு போட்டு விட்டாங்க, நல்லா சந்தோஷப்படுவாங்க. சிரிப்பும் வரல, ஒண்ணுமே வரல, அமைதியா உட்கார்ந்துருக்கான். அப்ப இன்னும் தம்பியா போட்டு சொல்றியா மாமா, லைட்டா சிரிக்கிறாப்ல. இப்பதான் அந்த பையன் அதுல மாமா இல்லாட்டி வாங்கி பாடுங்க மாமா. நீங்க வாசிக்கிறதால வாங்கி பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. பிர்கா மட்டுமா வாங்கி தானே, வாங்கி பட்டு பாடு வாங்கி தர பாரு. ஹே லுக் அவலேவா லுக் அவல் நேத்து ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி சும்மா. கம்முன்னு இருங்க. நல்லா அண்ணா பழைய பாட்டு மூணு மட்டும் நல்லா வாசிக்கிறீங்க. அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் மிருதங்கம் தொலைக்காட்சியை காத்துக் கொண்டு மிருதங்க வித்வான் மதிப்பு வாசக்குரிய அருமை மாமா எங்களது புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலை சேர்ந்த பி மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம் டோலக்கை இசைப்பார். சிறப்பான முறையில் உங்கள் முன் ஆல்ரவுண்டை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அறிவியனார் ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். தொழில் துறவம் பண்ற ராமசாமி வடக்கிப்பட்டி ராமசாமி தொழில் துறவம் ரொம்ப பண்றீங்க. ஆல்ரவுண்டு பேரை சொன்னா டேப் எடுத்துட்டு வாசிக்கிறீங்க. நான் டேப் வாசிப்பார் ராமசாமி நான் சொன்னேன். எல்லாமே ரவுண்டா இருக்குல்ல, அதனால அவருக்கு பெருசா இருந்தா தான் பிடிக்கும் இருக்கு. ஓஹோ, சின்ன ரவுண்ட்ல அடிக்க பிடிக்கல. அடுத்தபடியாக இங்கு கலகலன்னு அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம நாடகத்தின் மாதிரியா கதாநாயகன் முருகப்பெருமான் கூட கிடையாதுங்க வந்திருக்கிறதுல. நாடகத்தின் கதாநாயகன் யாருன்னா, ஒரு நாடகத்தை சிறப்பா இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு, எப்படி ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா முத நாளே போய் அந்த இடம் எப்படி இருக்கு, அது போல சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டர் தாளத்தை இசைத்து கொண்டிருக்கும் தாள மாஸ்டர் பி கே ராஜ் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். நாடகத்திற்கு தெல்ல தெளிவாக வண்ண திரையரங்கம் அமைத்துக் கொடுக்கும் அருமையினார் பி கே ராஜ் அவர்களுக்கு மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் நமது கீரனூர் கல்பட்டி கீரனூரை சேர்ந்த ஸ்ரீ வேல்முருகன் ஆடியோஸ். வேல்முருகன் வேல்முருகன் Disconnected. Connected. என்ன வாட்டர்?
சிறப்பான முறையில் இங்கு ஒளிவில் அமைத்துக் கொண்டிருக்கும் நமது கல்பட்டிக்கு 200 சேர்ந்த ஸ்ரீ வேல்முருகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். ஆமா, சிறந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் அமைத்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அந்த சாப்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த ஹோட்டல் உரிமையாளர் சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அப்பா எல்லாருமே சொல்லிட்டேன் பயப்படாத, பொம்பளை பிள்ளை எதானே வருது. வாங்க வாங்க, யாரு தலையிலையும் மிதிச்சு விடாம தூங்குற வேலையில வாங்க வாங்க வாங்க. என்னம்மா வியாபாரம் நல்லா இருக்கு. அடுத்தபடியாக இந்த நாடகத்தின் நங்கை மோகினியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கோம். கூட்டிட்டு வரலையா? என்ன பேர்? யார் பேர் சொல்லணும்? எதுக்கு போனவன கூட்டிய? யார கூப்பிட்டு? என்னை கூட்டியில போன நீ பாட்டுக்கு போற. யார் பேர் உங்களுக்கு சொல்லணும்? பொம்பளை பிள்ளை ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, கூட்டி சிங்காரம் சிட்டு, திருப்பதி லட்டு வந்திருக்க பிள்ளைங்க வந்துருச்சு. உங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் டான்ஸ். இப்படி வரை இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில் கூப்பிட்ட குரல் கூடிய நல்லவர்கள் வல்லவர்கள் நாணயம் உள்ளவர்கள் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர்கள் என்ற பெயரையும் புகழையும் பெற்று வரும் மதிப்பிற்கு மாசுக்குரிய அருமையானார் எங்களது கொம்பேரிப்பட்டியை சேர்ந்த ஏ பொன்பாண்டியன் அவர்களும் மற்றும் மையம்பட்டி தொப்பநாயக்கம்பட்டியை சேர்ந்த PR சாமியப்பன் அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் சிறந்த ஒரு இசைக்கலைஞர்களை கொண்டு சிறப்பான முறையில் நடத்தி தருவார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு, ஒரு நாடகம் அமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து அது அவங்க கேட்கிற ஆளுகளை சரியான முறையில் கூட்டிட்டு வர்றது கண்டிப்பா அவங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியான முறையில் 2 பேருமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 துருவங்களும். ஆமா, அதாவது எந்த நாடகம் அமைக்க வேண்டும்னாலும் 2 பேர்ட்டையும் சொன்னீங்கன்னா சிறப்பான முறை அண்ணன் பொன்பாண்டி என்ன பக்கத்துல தான் இருக்காங்க, சொன்னீங்கன்னா சிறப்பான முறையில் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு, அதற்கும் அடுத்தபடியாக இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் யூடியூப் கவரேஜ் வீடியோ வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற அனைத்து நாடுகளிலும் உள்ள இந்திய, அதாவது இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஊர் திருவிழா நம்ம நாடகங்களை பார்க்க முடியலன்னு நிறைய பேர் மனசார ஏக்கத்துல தான் இருப்பாங்க. ஆமா, அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இனிப்பா இந்த யூடியூப், அதாவது முகநூல், அந்த யூடியூப் சேனல் வழியாக கொண்டு போய் சேர்க்கறது இந்த உலகம் உள்ள வரையும். ஆமா, இன்னைக்கு நடந்த நாடகத்தை மறுபடியும் எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இந்த ஊர் நாடகம் சொல்லும் போட்டோம்னா வந்துடும். ஆமா, அப்படிப்பட்ட யூடியூப் சேனல் பேர் என்னன்னு? ஆனா அவங்க போடணும் யூடியூப்ல. கொடிமலர் 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 யூடியூப் சேனல் எடுத்து போட்டு விட்டுருவீங்களா நாளைக்கு? ஓகேண்ணே. தலைக்கு 50 ரூபா. ஏங்க வீடியோ போடுறதுனாலங்க கொடிமலர் யூடியூப் சேனல் அவர்களுக்கு கொடிமலரோ மலர் கொடியானே இல்ல கொடிமலர் யூடியூப் சேனல் அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லா பேரும் சொல்லிட்டேன். இந்த உலகத்திலேயே விபத்து அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் நம் தமிழ் மாநிலம் மட்டும்தான். அளவுக்கு சிறப்பான ரோடு வசதி. ஆமா, காரணம் என்ன வசதியா? ஆமா, ஏன்னா நான் உள்ள போயிட்டேன்னா மாமா அந்த புள்ள வரணும். ஆமா, நீ உள்ள போனாதான் வர. நீ உள்ள போனா நான் யார் போனாலும் வேற உள்ளதான் வரேன். அருமையான முறையில் இந்த நாடகத்திலே பாருங்க, இந்த விபத்து அதிகமா நடக்கிற மாநிலம் நம் தமிழ் மாநிலம் மட்டும்தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே செல்போன் வளர்ச்சி அதிகமான அளவுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு எல்லாம் வண்டியில போறவங்க பாருங்க செல்போன் பேசிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுறாங்க. இன்னைக்கும் பாருங்க டிரைவருடைய கவனக்குறைவு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட விபத்து கண்டிப்பா நடக்கும். காரணம் என்ன? அதுக்கு காரணம் இந்த செல்போன் தான். செல்போன், அதாவது செல்போன் காரணம்னா 2 வீலர்ல பேசிட்டு போறப்ப செல்போன் பேசிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள போன் பேசிக்கிட்டே பஸ்ல ஏறினுச்சு. அந்த புள்ள போன் பேசிட்டு ஏறினதுனால ஒரு பஸ்ஸை கவுத்து விட்டு போயிருச்சு. அந்த புள்ள போன் பேசினதுக்கு பஸ்ஸை கவுக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? என்ன அந்த புள்ள என்ன பண்ணுச்சு, பஸ்ல ஏறின வாக்குல வண்டியில டிரைவர் சீட்டு பக்கத்துல போய் நின்னுக்குச்சு. ஓகே, ஏன்னா வேலையிலே சிரமமான வேலை 2 வேலை. என்ன வேலை? எத்தனை வேலைகள் சிரமமா இருந்தாலும் 2 வேலை ரொம்ப சிரமம். ரொம்ப கடினம். டிரைவர் வேலை ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா எய்தாப்புல வரவன் எப்படி வரான்னு தெரியாது, நிதானமா வண்டி ஓட்டிடும். நம்ம சரியா போனாலும் எடுத்து வர்றவங்களை பார்த்து கவனமா ஓட்டுறது. 2வது வேலை எந்த வேலை தெரியுமா? வேலை இந்த கரண்ட்ல வேலை பார்க்கறது அதை விட ரொம்ப சிரமம். அது சொந்தம் சுருத்தெல்லாம் பார்க்காது. ஆமா, அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட 2 சிரம கடினமான வேலையில இந்த டிரைவர், இந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணுச்சு, டிரைவர் பாவம் வண்டியை உயிரை பணைய வச்சு வண்டி பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அவங்க அந்த நேரத்துல இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா போன் பண்ணிட்டாரு போல இருக்கு. இந்த செல்ல கொடுங்களேன். இந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட எப்படி தெரியுமா பேசினுச்சு? போன் அப்பாட்ட எப்படி தெரியுமா பேசினுச்சு? இந்த புள்ள அவங்க அப்பாட்ட எப்படி தெரியுமா பேசினுச்சு? எப்படி செல்ல எடுத்துக்கிட்டு அப்பாட்ட
நீ ஏன்னா ஆரம்பிக்க போறோம். ஆரம்ப விலை 20 ரூபா 50 பைசா. ஆமா, யாரு வேணாலும் ஏலத்துல வாங்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுக்கு 2 வாங்கினா ஃப்ரீ. 4 இருக்கு. ஆமா, வித்துட்டு காசு மட்டும் இங்க ஆரம்பிச்சாச்சுல. அப்புறம் என்ன, 100 ரூபாய் ஒரு தரம், 100 ரூபா 2 தரம், 200 ரூபாயா, 200 ரூபா ஒரு தரம். என்னப்பா வேலை ரொம்ப சீப்பா போயிட்டு இருக்கு. ஏப்பா நீ சொல்ல வந்த கதையை மறந்துடாதப்பா. ஆமா, இந்த புள்ள என்ன வியாபாரத்தை பார்த்துட்டு அவரு மாதிரி வீட்டுக்கு போன் பண்ண பாக்குறாரு. செல்லு ஓசில கிடைக்குது 200 ரூபாய்க்கு பிக்கப் பண்ணிட்டு போன் எடுத்துட்டு அவங்க அப்பாட்ட எப்படி தெரியுமா பேசுறது, என்னன்னு வண்டி போயிட்டு இருக்கு, எல்லாரும் வண்டியை பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பா அம்மா வந்த கட்டுப்புல பேசுது. இப்படி புளிய மரத்துல ஏத்திட்டாரு வண்டிய. 2 வார்த்தை தான். ஹலோ அப்பா என்னப்பான்னா முடிஞ்சு போயிருக்கு. 8 தடவை நிப்பாட்டிட்டாரியா. புளியப்பழம் பொங்குவா 2 வீலு குத்திட்டு கீழே நிக்குது, பேக் வீலு மேல குத்தி நிக்குது. அடிச்சு டிரைவர் பவா டேட்டா இப்படி தொங்கிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ்ல ஆளுகளை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ள இப்படி நிக்குது. எது அப்பவும் இப்படி நிக்குது. ஒரு கையை புடிச்சுக்கிட்டு ஒரு பக்கெட் கேன் பேக் போயிருச்சு. போன் இப்படி கீழே விழுந்துட கூடாது. போன் வச்சுட்டு சொல்லுப்பா எல்லாம் பொண்ணு போன வரமாட்டேனா, அடுத்து சாப்பிட்டு தான் இறங்க போறப்பா. அட வை, அட இங்க வந்துடுறப்பா, அட வைப்பா, காலுகை எல்லாம் வலிக்குது வைப்பா, அட இருப்பா, டிரைவர் டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டி இருக்காருப்பா. புளிய மரத்துல ஐயங்கார் பேக்கரி கட்டி விட்டுருக்காங்க. வைப்பா வச்சிருச்சியா. அப்பாடா தப்பிச்சுட்டா, முடிவு பண்ணி முடிக்கல. அடுத்து இன்னொரு போன் வெயிட்டிங்ல வந்துட்டே. அது என்ன நடக்குது அது வரைக்கும் தெரியல. வெயிட்டிங். அடுத்த போன் வருது இல்ல, அப்பா கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த போன். அது யார் தெரியுமா, லவ்வர் போன் பண்றாங்க. என்னன்னு லவ்வர்கிட்ட பேசுது பாருங்க. அப்பாட்ட அத்தமா பேசுனிச்சா, எப்படி லவ்வர்கிட்ட பேசு. சொல்லுங்க ஃபுல்லா பேச ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு. சரி நேற்று முத்தம்லாம் கேட்காது, இந்த நேரத்தில் முத்தம்லாம் கொடுக்க முடியாது. நானே ஒரு மாதிரி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கேன், நீங்க வேற முத்தம் கேட்டு நேற்று தியேட்டர்ல போட்டு கொடுன்னு கொட்டி ஒரு இடமே இல்லாம நெருக்கமா இருக்கு. ஒரே ஒரு முத்தம். ஏய் மாப்பிள்ள என்ன பண்ற மைக்க மூடாயிருச்சு. சரி முத்தம் கொடுத்த உடனே இது போட்டு நக்குனதுல நக்கியாவானே தெரியாம போயிருச்சியா. நக்கி நம்பர் பிளேட் அப்புறம் எடுத்து நோக்கியா போனது காரணமே இந்த பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி காரணம் தான். அதுக்கப்புறம் தானே டச் சங்கு வந்துருச்சு சாம்சங். இதுல மாமா இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு ஒரு பிள்ளை பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஹெட்போனை தூக்கி மாட்டிக்கிச்சியா. என்ன ராமசாமி, ஹெட்போன் 2 காதுலயும் மாட்டிக்கிட்டு இந்த இடையில ஒரு ஸ்பீக்கர் ஒன்று தொங்க போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு இங்க பாரு பஸ்ல உட்காந்துட்டு சொல்றான்னு அந்த ஸ்பீக்கர் உள்ள கொண்டு போயிருச்சு. பக்கத்துல உள்ள கிளவி மைக் இருக்குன்னு பக்கத்துல உள்ள கிளவி இந்தாம்மா மாத்திரையை வர்றப்ப தண்ணியை குடிச்சிட்டு போடுமா. நல்ல வேலை உள்ள லவக்குன்னு தட்டி விட்டுட்டு தண்ணியை கொடுக்காம போச்சு. ஏன்னா இன்னைக்கு காலம் அந்த அளவுக்கு நாகரிகத்துல போயிட்டு இருக்கு. நாகரிகம் எந்த வகையில் வளர்ந்தாலும் அழியாத கலையான நாடக கலை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்லா படிக்க வைங்க. படிக்கிற பிள்ளைய கையில செல்போன் வாங்கி தராது. ஏன்னா இந்த காலத்துல படிச்சாத்தான் மதிப்பு. எத்தனையோ மாணவர்கள் நம் தமிழ் மாநிலத்திலே இன்னைக்கு முதல் இடத்துல படிச்சு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க கையில செல்போன் கொடுக்கறதுனால அந்த படிப்போட திறமை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்திலே படித்தவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றும் மறையாத இளைஞர்களின் எழுச்சி நாயகன் யாருன்னா தமிழ் மாநிலத்திலே பிறந்து அமெரிக்காவை திரும்பி பார்க்க வச்சவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்த நாட்டில் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். நாகரிகம் எத்தனை முறை வளர்ந்தாலும் இந்த நாடகத்தை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டு அன்புள்ளவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாமா எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன். அடுத்து என் பேரை சொல்லிட்டு புள்ள ரெடியா இருக்கு. புள்ள ரெடியா இருக்கா? டோக்கன் போடுவான்னு கேட்குறீங்களா? நீங்க ஆர்வமா இருக்கிறது தெரியுது. என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் பெரியவன் உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த NS மனோகரன் ஆகிய நான் பவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம். உள்ளே தெளிவோமா? அப்புறம் என்ன அது என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்புறம் வச்சான இழுக்குதடி. அது சமயம் பக்த கோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் திரளாக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும்
நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் வடக்கு புதூர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இளைஞர்களும் சேர்ந்து அந்த நாடகத்தை நடத்துறாங்க, அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நாடக கலை உலகம் அழியுது அழியுன்னு யாருங்க சொன்னது? யார் சொன்னது? இளைஞர்கள் கையில தான் இன்னைக்கு நாடகங்கள், இளைஞர்கள் தான் நாடகமே சேர்ந்து வச்சிருக்காங்க, சேர்ந்து வைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பெருமையா இருக்கு. இந்த நாடகத்துல மட்டும்தான் விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வாழ்க்கையில எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் மறந்து விடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா விடிஞ்சிருச்சு போலாம் அப்படின்னு சொல்றது நாடகத்துல மட்டும்தான். ஆடல் பாடல்ல ஆர்கெஸ்ட்ரா இந்த கச்சேரியில எல்லாம் இந்த விஷயம் நடக்கிறது கிடையாது. 3 மணி ஆயிடுச்சுன்னு விடியலன்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பாங்க. விடியலன்னு சொல்லாவே வாழ்க்கையில யாருக்கும் விடியாது, எதுவுமே விடியாது. அதனால விடிஞ்சிருச்சுன்னு சொல்ற இந்த நாடகத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் நான் இப்படி கையை வச்சு உட்காந்துருக்கேன், பாவமா உட்காந்துருக்கேன். 5 ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்த மணி, 5 ரூபாய்க்கு மணி மாலை உங்க கழுத்துக்கு பொருத்த மணி, ஊரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மணி, ஊரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மணி, அண்ணால பட்டியில கண்டாக்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா, முத்தமா முத்தோடு முத்து தரம் அது என்ன